என் பேர் ராஜேஷ். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டு நான் வந்து போட்டியில தேர்தலில் களம் காண போறேன். சிவகங்கை மக்களுக்கு நான் கொடுக்குற இது என்னன்னா, சிவகங்கை வந்து வளர்ச்சி அடையாத ஒரு மாவட்டமாவே இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு எம்பி இருந்தோம், காங்கிரஸ் கட்சி சார்பா ஒரு எம்பி இருந்தோம். எந்த ஒரு அடிப்படை வசதி, ரயில் நிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கல்வி நிறுவனமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமிஷன் பேஸ்ல தான் எல்லாமே நடக்குது. நம்மளோட மாவட்டத்தில் இருக்க ஒரு பகுதியான காரைக்குடி தொகுதி வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஆயிடுச்சு. சிவகங்கை இன்ன வரைக்கும் நகராட்சியா இருக்கு. எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. வெளியே போய் சொன்னா கூட சிவகங்கைனா யாருக்கும் தெரியாது, ஆனா காரைக்குடி தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து இது நாள் வரைக்கும் நம்ம மக்கள் யாருமே கேள்வி கேட்கல. நம்ம வந்து இந்த மாதிரி போராட்ட குணம் கொண்ட, போராட்டம் மட்டுமே வாழ்க்கையா இருந்த, இத்தனை ஆண்டு காலங்களா வந்து போராட்டம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த எங்களுக்கு அரசியல் காலத்துல தேர்தல் மூலமா நின்று மக்களுக்கு பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு வந்து காலம் வழிவிட்டு. அதை ஏத்துக்கிட்டு நாங்க வந்து இறங்கியிருக்கோம். மக்களோட ஆதரவை தேடி, மக்கள் ஆதரவு கொடுத்தா போராட்டங்கள் வடிவில் நான் உங்களுக்காக போராடிக்கிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு சட்டமன்றத்தில் உட்காந்து உங்களுக்கான குரலை கொடுத்து இந்த சிவகங்கை வளர்ச்சி அடைகிறதுக்கு எல்லா விதமான வழிவகையும் செய்வேன்னு உங்க எல்லாத்தையும் உறுதி கூறுகிறேன். திமுக அதிமுக பல்வேறு போட்டியிருந்தாங்க. அவங்க வந்து பல்வேறு கோணங்களில் போட்டிருக்காங்க. நீங்க என்ன வித்தியாசமா வந்து எங்களோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா, மக்களை கவர்றதுக்கு வந்து கோமாளித்தனமா பண்றது, இல்ல வேற ஏதாவது வேடிக்கையா பண்றது, ஒரு வித்தியாசமா பண்றோம்னு சொல்லி அந்த விஷயங்கள் கிடையாது. நாங்க ஒரு இளைய தலைமுறை வந்து இப்ப எங்களுக்கு வழி நடத்துனதே வந்து பாத்தீங்கன்னா போராட்டம், மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு, மக்களோட விஷயங்களை வந்து கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற மாதிரியே தான் நாங்க வந்து உருவாக்கப்பட்டோம். அதன் விளைவாக தான் இந்த ஒரு 5 கோரிக்கைகள். இது வந்து சிவகங்கை மாவட்டத்துல எண்ணற்ற விஷயங்கள் வந்து இல்லை. ஆனா இந்த 5 விஷயங்கள் வந்து அதுல இருந்து புறக்கி எடுத்து ரொம்ப முக்கியமானது, வளர்ச்சிக்கானது. இந்த 5 விஷயத்தையும் கொண்டு வந்திருக்க காரணம், இதை வச்சு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும், இதெல்லாம் இல்லை அப்படின்றத முதல்ல உணரணும். அதை நான் இதை எடுத்துக்கிட்டு இது தலையாய ஒரு பிரச்சனையா இதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்து இதுக்கான விஷயங்கள் வந்து போராட்ட வடிவில் இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, எல்லாத்துக்காகவும் பேசி இருக்கிறதுக்காக தான் வெளிப்படையாக இந்த மாலையாவே நான் போட்டு வந்துருக்கேன். என் பேர் ராஜேஷ்.